கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கைதூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரே மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே, எதிரே மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே, எதிரே மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. சத்ரு நம்மளை ஜெயிக்காம கர்த்தர் பார்க்க விரும்புகிறான். சத்ரு நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது, போராட்டங்கள் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. போராட்டங்கள் வராதுன்னு சொல்லலை, பிசாசு எழும்பாதுன்னு சொல்லலை. பிசாசு எழும்போம், போராட்டங்களும் வரும். ஆனால் அவைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை ஒரு நாளும் ஜெயிச்சிடக்கூடாது. சத்ரு ஒரு நாளும் நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. மனித வல்லமைகள் ஒரு நாளும் நம்மளை ஜெயித்திடக்கூடாது. போராட்டங்கள் ஒரு நாளும் நம்மளை ஜெயித்திடக்கூடாது. அப்போ சத்ரு நம்ம மேலே ஜெயம் எடுக்காத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், பாதுகாக்க விரும்புகிறார். சத்ரு நம்மளை ஜெயிக்கக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். சத்ரு எழும்பாதுன்னு சொல்லலை, சத்ரு வராதுன்னு சொல்லலை. அவருக்கு அனுமதி பெற்றும் நமக்கு வரும், அவரிடத்துல அனுமதி பெறாமலும் என்ன செய்யும், நமக்கு வரும். ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டே சத்ரு என்ன செய்யும், நம்ம மேலே வரும். ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்றுக்கிட்டே இந்த குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் என்ன செய்கிறேன், அப்போ கிரியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லியும் கேட்டுன்னு வருவான், காரணத்தை சொல்லாமல் என்ன செய்வான், கேட்டுட்டு வருவான். யோபுக்கிட்ட போகும்போது ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் வரான். பேதுருக்கிட்ட வரும்போது உத்தரவு கேட்டுக்கிட்டு தான் வரான். அப்போ தேவனும் என்ன செய்கிறாரு, பேதுருக்கு விரோதமாக போராட வந்தாலும் உத்தரவு கொடுக்குறாரு, யோபுக்கு விரோதமாக போராட வந்தாலும் உத்தரவு கொடுக்கிறார். அப்போ நமக்கு விரோதமாக போராட வந்தாலும் தேவன் என்ன செய்வார், உத்தரவு கொடுப்பார். ஆனால் உத்தரவு கொடுத்துட்டு என்ன செய்வார், அந்த சத்ருவை நம்ம என்ன செஞ்சிடணும், ஜெயிக்கணும்னு நம்மளை கர்த்தர் பார்க்குறார். நம்ம என்ன செஞ்சிடணும், சத்ருக்கிட்ட நீ தோற்று போயிடக்கூடாது, சத்ருக்கிட்ட நம்ம தோற்று போயிடக்கூடாது, சத்ருக்கிட்ட நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல கர்த்தர் என்னமாக இருக்கிறார்னா ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறார், ரொம்ப குறியாக இருக்கிறார் அப்படி சொல்ல முடியும். ரொம்ப குறியாக இருக்கிறார். சத்ருக்கிட்ட என்ன போயிடக்கூடாது, நீ தோற்று போயிடக்கூடாது. அதனால்தான் வெளிப்படுத்தல எல்லா சபைகளுக்கும் சொல்லுவார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபைகள் சொல்கிற வார்த்தை என்ன, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவனா. அப்போ என்ன சொல்லி ஜெயிச்சிடணும், நீ ஜெயிச்சிடுப்பா, நீ ஜெயிச்சிருப்பா, நீ ஜெயிச்சிருப்பா, நீ தோற்று போயிடாதப்பா, நீ தோற்று போயிடாதப்பா அப்படின்னு என்ன செய்ய விரும்புகிறாருன்னா சொல்ல விரும்புகிறார் இல்லையா. சிமன 2வது சபை சிமனா சபைக்கு சொல்லும்போது அழகாக சொல்லுகிறான், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயங்கொண்டு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் அப்படியே சிறந்த இடத்தை என்ன செய்வேன், உனக்கு நான் தருவேன். நேற்றுக்கு சொன்னது, உன் பிள்ளைகளுக்கு சிறந்த வெகுமதியில் கொடுப்பேன்னு, உன் பிள்ளைகளுக்கு சிறந்த வெகுமதியில் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நேற்று கவனித்தோம். யாருக்கு சிறந்த வெகுமதி கொடுப்போம் அப்படின்னு நம்ம நேற்று கவனித்தோம். கர்த்தர் யாரை சிநேகிக்கிறார், தேவனை சிநேகிக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், தம் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த வெகுமதிகள் என்ன செய்கிறார், கொடுக்குறாருன்னு சொல்லி தாவீதையும் சாலமோனுடைய வாழ்க்கையை நேற்று கவனித்தான். இன்னைக்கு சொல்கிறாரு, அப்படி ஜெயிச்சிட்டேன்னா நான் உன்னை என்ன செய்வேன், என்னுடைய சிங்காசனம்ன்றார் இல்லையா. ரெண்டும் அழகாக சொல்கிற அந்த வார்த்தையை, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனோ
என்னுடைய எப்போ என்ன கொடுப்பேன், என்னுடைய அந்த சிறந்த வெகுமதியை உனக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன்றார். சிறந்த வெகுமதியை உனக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன். தாவீது சொல்லும் போது சாலமோனை சொல்லுவார், என் மகனாகிய சாலமோனை ராஜாவாக்கி என்னுடைய சிங்காசனத்தில் வந்து என்ன செய்யுங்க, அவனை உட்கார வைங்க, என்னுடைய சிங்காசனத்தில் வந்து உட்கார வைங்க. அப்போ அவருடைய சிங்காசனம் அப்படின்றது ஒரு சிறந்த வெகுமதி. அதோனியாவுக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. அப்சலோமுக்கு கொடுக்கல. அப்சலோமும் ராஜாவானார், ஆனால் கொடுக்கல. அதோனியாவும் ராஜாவானார், கொடுக்கல. ஆனால் யாருக்கு கொடுக்குறாரு, என்னுடைய மகனாகிய சாலமோனை கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார வைங்க. அப்போ ஒரு சிறந்த வெகுமானங்களை, சிறந்த வெகுமதிகளை இன்னைக்கு தேவன் நமக்கு தர வேண்டுமானால் நம்ம யாராக இருக்கணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெயிக்கிறவன் என்ன செய்யணும், இருக்கணும். எபேச சபை சொல்லும் கூட சொல்லுவார் இல்லையா, எபேச சபைக்கு சொல்லும்போது கூட சொல்லுவார் இல்லையா, ஜெயங்கொள்ளுகிறவன் நீ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சகத்தின் கடி என்ன செய்வேன் கொடுப்பேன். முதல் சபை எபேச சபைக்குள்ள சொல்லுவார் இல்லையா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. எபேச சபையில் சொல்லும்போது முதல் சபை எபேச சபை, அந்த காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசில் உள்ள மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனி என்ன செய்வேன். அப்போ அந்த மத்தியில் வச்சுருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியானது. அப்படி அந்த ரொம்ப சிறந்த வெகுமானத்தை யாருக்கு தர விரும்புகிறாருன்னா, ஜெயங்கொள்ளுகிறவளுக்கு தர விரும்புகிறா. இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும் விரும்புவது மட்டுமல்ல, ஏதோ ஜெயிச்சிட்டா போதும் ஓகே கையை தட்டி பாராட்டிட்டு போல மாறாத ஜெயம் பெற்றுட்டோன்னு சொன்னால் நமக்கு சிறந்த வெகுமானங்களை, சிறந்த வெகுமதிகளை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யார் சத்ருவை ஜெயிக்க முடியும், இல்லை யாரை சத்ரு யாரை ஜெயிக்க முடியாது. யார் சத்ருவை ஜெயிக்க முடியும், இல்லை யார் சத்ரு ஜெயிக்க முடியாது. சத்ரு யாரை ஜெயிக்க முடியாது, யார் சத்ரு மேற்கொள்ள முடியாது, இல்லை யார் சத்ருவை ஜெயிக்க முடியும். எப்படிப்பட்ட நபராக இருந்தால் நாம் சத்ருவை ஜெயிக்க முடியும். அப்படி சத்ருவை நம்ம ஜெயிச்சாதான் நம்ம என்ன கிடைக்கும், சிறந்த வெகுமானங்களை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய முடியும், நம்ம பெற முடியும். சிறந்த வெகுமானங்களை தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, நமக்கும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், சிறந்த வெகுமானங்களை கொடுக்கிறார். சாதாரண வெகுமானத்தை அல்ல, சாதாரணமான காரியத்தை அல்ல. ஜெயிக்கிறவனுக்கு எப்போவுமே ஒரு சிறந்த வெகுமானம் உண்டு, சிறந்த வெகுமானம் உண்டு. வின்னருக்கும் ரன்னருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம், வின்னருக்கும் ரன்னருக்கும் பெரிய வித்தியாசம். ஸோ வின்னராக இருந்தால் அந்த சிறந்த வெகுமானம் கிடைக்கும், ரன்னராக இருந்தால் சாதாரண ஒரு ஆறுதல் அவ்வளோதான். பட் நம்ம இங்கே வந்து ஆறுதல் கூட கிடைக்காது. எங்கள் தேவ சமூகத்தில் ரன்னராக இருந்தோன்னா ஆறுதல் கூட கிடைக்காது. வின்னராக இருந்தால் மட்டும்தான் பரிசு, வின்னராக இருந்தால் மட்டும்தான் பரிசு தவிர ரன்னராக இருக்க ஒரு நபருக்கு என்ன கிடைக்காதுன்னா, ஸோ ஒரு ஆறுதல் படுத்தியாவது உலகம் என்னென்ன செய்யும், சரி ரன்னராக இருந்தால் கூட பரவாயில்லப்பா இருந்தால் உனக்கு ஒரு வெகுமானம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆறுதல் படுத்தி அனுப்பிடும். ஆனால் நம்ம தேவன் கிட்ட ரன்னருக்கு இடமே கிடையாது. நம்ம இடத்துல தேவனுக்கு ரன்னருக்கு என்னவே கிடையாது, இடமே கிடையாது. வின்னருக்கு மட்டும்தான் இடமே தவிர ரன்னருக்கு என்ன கிடையாது, இடமே கிடையாது. 7 சபைக்கும் கிளீனாக சொல்லி வர கொடிசை முடிக்கும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் 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 எல்லாருக்கும் சொல்கிற ஒருத்தர், எல்லா சபைகளுக்கும் சொல்கிறாங்க, ஜெயிச்சிடணும் நீ ஜெயிச்சிடணும், நான் ஜெயிச்சதை போல நீ என்ன பண்ணிடணும், நீயும் ஜெயிச்சிடணும் நீயும் ஜெயிச்சிடணும். அப்போ ஜெயிக்கிறவனுக்கு தான் எங்கள் வேலையே. எங்கள் சபையிலையும் அவனுக்கு அங்கே தான் வேலை, மேடை நித்தியத்திலும் அவனுக்கு அங்கே தான் வேலை. எங்கே ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தான் மேடை சிங்காசனில் உட்கார முடியுமே தவிர ஜெயிக்காதவனால் எங்கே போகவே முடியாது, வரலோகத்துக்கு போகவே முடியாது. ஜெயிச்சா அந்த பூமியிலையும் ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. ஸோ பரலோகத்தில் அவங்க என்ன செய்ய முடியும், போய் சேர முடியும். ஒரு சிறந்த வெகுமானம் பெறணும்னா ஜெயிச்சிடணும், சிறந்த வெகுமானத்தை பெறணும்னா ஜெயிச்சிடணும். எனக்கு சிறந்த வெகுமானம் வேணாம் அப்படின்னு ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போராட்டம் கட்டாயமாக உண்டு. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் போராட்டங்கள் கட்டாயமாக நமக்கு உண்டு. அது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. நம்ம போகிற பாதையில் நமக்கு வச்சிருக்கப்பட்ட பாதை எப்படிப்பட்ட பாதையோ அந்த பாதைக்கு ஏற்றபடி போராட்டங்கள் கட்டாயமாக உண்டு. அந்த போராட்டம் இல்லாத எங்கே போக முடியாதுன்னா, பாடுகள் இல்லாத பரலோகம் ஒரு நாள் கிடையாது. பாடுகளை பாட்டு தான் சொல்லணும், பாடுகளை ஜெயிச்சு தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாடுகள் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். அது இயேசுவாக இருந்தாலும் அதுதான், இயேசுவாக இருந்தாலும் அதுதான். அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதை சந்தித்து ஆகணும், பல போராட்டங்களை சந்தித்து பல போராட்டங்களையும் ஜெயித்தே ஆக வேண்டும். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. அதனால் சிம்மன சபைக்கு அழகாக சொல்கிறார், நான் ஜெயிச்சு
ஜெயிச்சதை போல நீ என்ன பண்ணிடணும், ஜெயிச்சிடணும். அப்போ நீ வின்னராக இருப்பா. என்ன மறந்துடாத, ரன்னராக இருந்துடாத. நீ வின்னராக இருந்துடு, வின்னராக மாறிடு. நீ வின்னராக தான் இருக்கணுமே தவிர ஒரு நாள் ரன்னர் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாதுன்னு சொல்லி வரா. அப்போ யார் சத்துருவை ஜெயிக்க முடியும், இல்லை யாரை சத்துரு என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. 41வது சங்கீதம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 41வது சங்கீதம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர். இப்போ அந்த சிநேகத்தின் அடிப்படையை நீங்கள் சொல்கிறோம். தேவன் யாரை சிநேகிக்கிறாரோ, இல்லை தேவன் யார் மேல் பிரியமாக இருக்கிறாரோ அவங்கள சத்துரு ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அவங்க சத்துருவை எளிதாக ஜெயிச்சிடலாம். யார் சத்துருவை ஜெயிக்க முடியும், யாரை சத்துருவை ஜெயிக்க முடியாது அப்படின்னா, ஆண்டவர் யார் மேல் பிரியமாக இருக்கிறாரோ, ஆண்டவர் யார் மேல் சிநேகமாக இருக்கிறாரோ, ஆண்டவர் யார் மேலே அன்பாக இருக்கிறாரோ, யாரை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அந்த நபரை சத்துரு ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா ஜெயிக்கவே விட மாட்டார். அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர். அப்போ பிரியமாக இருக்கிறவங்க சத்ரு எழும்பாதுன்னு சொல்லலை. நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்து என்ன செய்ய, சத்ரு எழும்பதான் செய்யும். போராட்டங்கள் எழும்பதான் செய்யும், பிரச்சனைகள் எழும்பதான் செய்யும், போராட்டங்கள் எழும்பதான் செய்யும், நெருக்கடிகள் எழும்பதான் செய்யும். அப்போ எல்லா சூழலும் எழும்பும். ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது. அவ்வளோதான். அந்த சத்துரு என்ன போயிடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது. போராட்டங்கள் ஜெயிச்சிடக்கூடாது. எந்த ஒரு காரியம் என்ன போயிடக்கூடாது, நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது. அப்போ யாரை ஜெயிக்காது அப்படின்னு சொன்னால், இல்லை யார் சத்துருவை ஜெயிப்பாங்க, யார் சத்துருவை மேற்கொள்ள விடாமல் கர்த்தர் பாதுகாப்பார்னா, யார் மேலே பிரியமாக இருக்கிறாரோ அவங்கள தான் சத்துரு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா, இன்னைக்கு ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறாரா அப்படின்னு கவனிக்கணும். ஸோ நேற்றுக்கு கவனிக்கும் போது யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னா, அவர் ஒன்றும் சொல்லாமலே தானாகவே வந்து செயல்படுகிற நபருக்கு மேலே தேவன் என்னவா இருக்கிறார்னா பிரியமாக இருக்கிறார். தாவீதுக்கு என்ன செய்யலை, ஆலயத்தை கட்டுறதுக்கு நீ பொருள்களை கொடுப்பா, நீ பணத்தை கொடுப்பா, நகையை கொடுப்பா அப்படின்னு என்ன செய்யலைன்னா ஒரு நாளும் ஆண்டவர் சொல்லலை. அப்போ கர்த்தர் ஏன் தாவீது மேலே பிரியமாக இருந்தார், தாவீதுடைய பிள்ளை தாவீதை ஏன் கர்த்தர் அதிகமாக நேசித்தார், சிநேகத்தின் அடியாளமே கொடுக்கறது. அப்போ தாவீது என்ன செய்யற, அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறாரு. என்ன காரணம்னா அந்த சிநேகத்தின் ஒரு அடையாளம் என்ன, கொடுப்பதுன்னு பார்த்தோம். கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம், விசனமாயும் கொடுக்கலாம், கட்டாயத்துக்கும் கொடுக்கலாம், சொல்லியும் கொடுக்கலாம், ஏவியும் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா. இன்னைக்கு காணிக்கை வாங்கணும்னு சொன்னால் காணிக்கைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி அந்த காணிக்கை பல உற்சாகப்படுத்தபடி கொடுத்தா எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அதுக்காக ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணி உன்னை உணர்ச்சி வசப்படுத்தி உன்னை காணிக்கை வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி உணர்ச்சி வசப்படுத்தி காணிக்கை வாங்கிறது எந்த அளவுக்கு பிரியமாக இருக்குவான்னு தெரியாது. ஆனால் தாவீதை பார்க்குற 1,00,000 தாளந்து தங்கம், 10,00,000 தாளந்து வெள்ளி, 3,000 தாளந்து தங்கம், அப்படி நிறுத்த முடியாத வெள்ளிகளை பெரிய தங்கம், கம்மாளர் செய்யும் வேலையாளர் செய்யக்கூடிய தங்கம், இப்படிப்பட்ட தங்கத்தெல்லாம் கொடுக்குறன்னா தாவீதுக்கு யாரும் என்ன செய்யலை, ஒரு பிரசங்கத்தையும் சொல்லலை. உனக்கு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமிக்கி குமிக்கி மடியிலே சரிந்து விழும்படி நன்றாய் உனக்கு அளந்து போடுவார் அப்படின்னு என்ன செய்யலை, ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணலை. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு யாரும் தாவீதுக்கு என்ன செய்யலை, பிரசங்கம் பண்ணலை. மாறாக என்ன, தானாகவே வந்து ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்வாரானால் அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று நம்ம நேத்திக்கு சொன்ன கேள்வி. ஸோ இன்னைக்கு கர்த்தர் யார் மேலே பிரியமாக இருப்பார், எந்த காரியத்தில் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கணும்னா, பட் நான் யாராக இருக்கணும், எப்படிப்பட்ட நபராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ பொதுவாக சொல்லுகிறதை நான் செய்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு மேலே பிரியமாக இருப்பார். காமன் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பொதுவாய் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கேட்டு, பொதுவாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நான் செய்கிறேன், இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இதை நான் பொறுப்பெடுக்கிறேன், இதை என்னுடைய செயல்படி, இதில் நான் செயல்படுறேன், இதில் என்னை இன்வால்வ் படுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவலாக சொல்லாமல் பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை கேட்டு அந்த பொதுவான வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நபருக்கு
நபருக்கு மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று இன்றைக்கான கவனித்து அந்த நபரை கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்கிறார், அந்த நபருக்கு விரோதமாக சத்துரு எப்படி எழுமினாலும் தேவன் என்ன செய்கிறார், அவனை மேற்கொள்ள விடாமல் அந்த சத்துருவை ஜெயிச்சு எழுத்துமளிப்பிற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு கவனிக்கணும். அப்போ கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் தான் தேவன் என்ன செய்வார், சத்ரு நம்மளை மேற்கொள்ளாமல் சத்ரு நம்மை ஜெயிக்காமல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சத்ரு நம்மளை மேற்கொள்ளுது அப்படின்னா நம்ம எங்கேயோ என்ன செய்கிறோம், மிஸ்டேக் பண்ணுகிறோம், எங்கேயோ நம்ம என்ன செய்கிறோம், தவறு செய்கிறோம் என்று புரிஞ்சுக்கணும். என்ன தவறு? கர்த்தருக்கு பிரியமில்லாதது ஏதோ நம்ம செய்யலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாதது, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் சத்ரு எழும்பாதுன்னு சொல்லலை, எழும்புற சத்ரு என்ன பண்ணிடக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது. ஒரு வழியாக வருவான், 7 வழியாக புறப்பட்டு போவான் இல்லையா? அதான் உபாகம் 28:7 நினைக்கிறேன். ஒரு வழியாக வருவான், 7 வழியாக என்ன செய்வான், புறப்பட்டு போகுவான். உபாகம் 28:7 நினைக்கிறேன், 7:6 பாருங்க. உபாகம் 28 ஒரு வழியாக சத்ரு வருவான், எத்தனை செய்வான், 7 வழியாக என்ன செய்வான், உனக்கு விரோதமாய் எழும்போம் முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் வருவான். 7 வசனம் 6 வசனம் 7 வசனம் 7 வசனம். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துரு எழும்பாதுன்னு சொல்லலை, கட்டாயமாக எழும்போம் சொல்கிறோம். மற்றவங்களுக்கு நியாயமாக எழும்பும், நமக்கு அநியாயமாக கூட என்ன செய்யும், எழும்போம். மற்றவங்களுக்கு நியாயமாக வரும், நம்மகிட்ட அநியாயம் வரும். யோபுகிட்ட எப்படி வந்துச்சுன்னா நியாயமாக வரல, அநியாயமாக தான் வந்துச்சு. பேதுருக்கிட்ட எப்படி வந்துச்சு, நியாயமாக வரல, அநியாயமாக தான் வந்துச்சு. அப்போ எப்படி வந்தாலும் சரி சத்துரு என்ன செய்யக்கூடாது, உன்னை மேற்கொண்டக்கூடாது. அழகாக பேதுருக்கு சொல்லுவாரேப்பா, சத்துரு என்ன உத்தரவு கேட்டுக்கிட்டான், ஆனாலும் நீ அதை என்ன பண்ணிடணும், ஜெயிச்சிடணும். உனக்காக நான் என்ன செய்கிறேன், ஜோம் பண்ணுறப்பா, உனக்காக நான் பிரயாசப்படுறேன், உனக்காக என்ன பண்ணுறேன், உனக்காக நான் ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணுறேன். ஆனால் எப்படியாச்சும் என்ன பண்ணிவிடு, இந்த சத்ருவை ஜெயிச்சிருப்பான், இந்த சத்ருவை என்ன பண்ணிவிடு, நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்னு அழகாக பேதுருக்கு என்ன செய்கிறாரு, நல்ல அறிவுரையை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறான். இந்த பிசாஸ்கிட்ட என்ன பண்ணிடாத, நீ தோற்று போயிடாத, பிசாஸ்கிட்ட என்ன பண்ணிடாத, நீ தோற்று போயிடாத. இந்த பிசாஸ் எப்படியாச்சும் என்ன பண்ணிவிடு, ஜெயிச்சிரு பேதுரு, ஜெயிச்சிரு பேதுரு அப்படின்னு சொல்லி கடைசி நாட்களை சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசு அழகாக என்ன பண்ணிட்டு போகிறாரு, அப்படி சொல்லிட்டு போகிறார். சத்ருவுக்கு என்ன பண்ணிவிடு, உத்தரவை கேட்டுக்கிட்டா நானும் கொடுத்துட்டேன், உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் எப்படி என்ன பண்ணிவிடுவேன், நீ சத்ருவை ஜெயிச்சிருவேன்னு சொல்லி உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன், நான் உத்தரவு கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணிவிடு, எப்படியாச்சும் அந்த சத்ருவை ஜெயிச்சிருப்பா, எப்படியாச்சும் என்ன பண்ண ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பேதருக்கு என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய அறிவுரையை கடைசி நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு, சொல்லிட்டு போகிறத வேதம் நமக்கு எழுதுவதற்கு என்ன செய்யலை, மறக்கவில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜெயிச்சிடணும். அப்போ ஜெயிக்கணும்னா சொந்த முயற்சியில் பிசாசை ஜெயிக்க முடியாது. அறிவை வச்சையோ அனுபவத்தை வச்சையோ திறமையை வச்சோ என்ன செய்ய முடியாது, சத்ருவை ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. சத்ருவை ஜெயிக்கிறன்னா ஒரே வழி, என்ன வழி, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துரு. கர்த்தருக்கு பிரியமான படிப்பை வச்சோ பட்டத்தை வச்சோ திறமையை வச்சோ அறிவை வச்சோ என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நம்ம பிசாசு என்ன செஞ்சிட முடியாது, ஜெயிச்சிட முடியாது. ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஜெயிச்சிட முடியாது. பின்னும் கர்த்தர் லூக்கா 23:22 லூக்கா 22:31 பின்னும் பேதுரு இயேசு பேதுருவை நோக்கி, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளைய சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தானை கேட்கணும், ஏப்பா பேதுரு என்ன பண்ணான், உன்னை என்ன பண்ணால் பேதுரு ஏதாவது செஞ்சார, ஒன்றுமே செய்யலை, அவரை ஏன்பா போயிட்டு வேதனைப்படுத்துகிற, அவரை ஏன்பா துன்பப்படுத்துகிற, அவரை ஏன்பா கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு கேட்டால், நீங்கள் தானே சொன்னீங்க என்னது, இந்த பேதுரு என்ன செய்ய முடியாது, பாதாளத்தின் வாசலவனை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க மத்தேயு 16. அதனால் என்ன செய்ய மாட்டேன், அவனை ஜெயிக்க விட மாட்டேன். அழகாக சொல்கிறாரு இந்த லூக்கா 22 லூக்கா 22 என்ன சொல்லி முடிக்கிறாரு, கர்த்தர் சீமோனை நோக்கி, இதோ கோதுமை சுளைக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு என்ன பண்ணிட்டான், கேட்டுக்கிட்டான். நானும் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெயம் பண்ணுறப்பா, எப்படியாவது ஜெயிச்சிருப்பா, எப்படி என்ன பண்ணு, ஜெயிச்சிருப்பா, எப்படியாவது ஜெயிச்சிருப்பா. நீ பிசாசை ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறதுனால என்ன செஞ்சிட மாட்டேன், நீ ஜெயிச்சிட மாட்டேன். நீ பிசாசை மத்தேயு 16 சொல்கிறாரு, பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது, உன்னை மேற்கொள்ளாது. நீ பேதுருவாக இருக்கிறாய், உன் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள. நீ மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய்,
இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, அதை மேற்கொள்ளாதுப்பா அப்படின்னு கர்த்தர் மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறதுனால என்ன செஞ்சிட முடியாது, மேற்கொள்ளாமல் போயிடாது. மேற்கொள்ள வேண்டுமல்ல, ஒன்று செய், என்ன செய், உன் விசுவாசம் ஒழிந்து போகாமன்றார் இல்லையா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு பேதுருக்கு சொல்கிறார் இல்லையா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ எப்படி இரு, உன் விசுவாசம் ஒழிஞ்சு போகாதபடி என்ன செய்ய, உன்னை நான் ஜெபம் பண்ணுறேன், விசுவாசத்தை காத்துக்கோப்பா, விசுவாசத்தை காத்துக்கோப்பா. அப்போ கர்த்தருக்கு பிரியமா, அப்போ என்ன மறைமுகம் என்ன சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பா, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பா, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பா. கர்த்தருக்கு பிரியமாக நீ வாழ்ந்துட்டனா, கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சுட்டனா, நீ என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சத்ருவை ஜெயிச்சிடலாம், ஈஸியாக சத்ருவை மேற்கொண்டுடலாம், ஈஸியாக சத்ருவை என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலான்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமான, அதை தான் அந்த ஆவிதன் சொல்கிறாரு, தேவன் என் சத்ருவை மேற்கொள்ள விடலை. ஏன் தெரியுமா, கர்த்தர் என்னவா இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு. அப்போ என்ன காரியம் பிரியம் தேவனுக்கு, எந்த காரியம் பிரியம்? நேத்திக்கு சொன்னது கர்த்தருக்கு செய்யறது அவர் சொல்லாமலேயே நாம் அவருக்கு செய்வது கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு கவனிக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்றார், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. அந்த பொதுவான வார்த்தையை கேட்டு இந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன், நான் செய்வதற்கு முன் வரேன், இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற காரியம், ஒப்பு கொடுக்கிற நபருக்கு மேலே தேவன் என்னவா இருக்கிறார்னா பிரியமாக இருக்கிறார். இதை தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம கவனிக்க முடியும். தானியேலுக்கு விரோதமாக தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 122 பேர் என்ன செய்கிறாங்கன்னா விரோதமாக எழும்புறாங்க. சிங்கம் என்ன செய்யுது, விரோதமாக எழும்புகிறதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். முதல் பகுதியில் பார்க்குறோம். ஸோ 122 பேர் என்னவா இருக்கிறாங்க, விரோதியாக மாறுறாங்க. ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம், ராஜாவே என்னவா மாறுறாரு, விரோதியாக மாறுறதை பார்க்குறோம். மூணாவது பகுதியை பார்க்குறோம், மிருகங்கள் என்னவா மாறுது, விரோதியாக மாறுகிறத பார்க்குறோம். ஒரே அதிகாரத்தில் ஒரே இடத்துல 3 விதமான எதிர்ப்புகளை யார் சந்திக்கிறார் அப்படின்னா தானியேல் சந்திக்கிறார். முதல்ல கூட இருக்கிறவனா யாரா மாறிட்டான், 122 பேரும் எதிரிகளாய் மாறிட்டாங்க. ரெண்டாவது பதிலாக இதுவரைக்கும் ரொம்ப நேசித்த ராஜாவே என்ன செய்கிறாரு, அவரை சிங்கக்கவியில் போடக்கூடிய அளவுக்கு எதிர்ப்பான செயலை ஈடுபடுறார். வேறு வழி இல்லை, தர்ம சங்கடத்தில் செஞ்சாலும் மனப்பூர்வமாக செஞ்சாலும் ஒரு எதிர்ப்பான செயலை என்ன செய்கிறாரு, செஞ்சு முடிக்கிறார். மூணாவது என்ன, சிங்கங்கள் என்னவா மாறுது அப்படின்னா எதிரிகளாய் மாறி நிற்குது. தானியேலை கொல்றதுக்கு 3 விதமான கூட்டங்கள் இணை நிற்குது. அது இன்னைக்கு எப்படி சொல்லலாம், உலகம், மாம்சம், பிசாசு 3 கூட்டம் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நீ ஈஸியாக ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்துரு. தானியேலுக்கு விரோதமாக 3 கூட்டம் எழும்புச்சு. ஒரு கூட்டம் உலகம், மாம்சம், பிசாசு இல்லையா. அதை இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், உலகம், மாம்சம், பிசாசு. முதல் கூட்டம் 122 பேர், ரெண்டாவது கூட்டம் ராஜா, மூணாவது கூட்டம் யாரு அப்படின்னா மிருகங்கள் இல்லையா. ஒரு கூட்டம் யாரு, கூட இருந்த 122 பேர். ரெண்டாவது கூட்டம் யாரு, ராஜா. மூணாவது கூட்டம் யாரு, மிருகங்கள் இல்லையா. அப்போ இன்னைக்கு எப்படி அதை எடுத்துக்கலாம், உலகம், மாம்சம், பிசாசு இல்லையா. உலகம், மாம்சம், பிசாசு. அப்போ உலகம், மாம்சம், பிசாசு 3மே ஒன்றா சேர்ந்து வந்தாலும் சரி, சில நேரத்தில் இப்படி தான் வரும். இயேசு சொல்லுவார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், தனியாக வந்தான் இல்லையா. மத்திய 4ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் பிசாசு எப்படி வந்தான், தனியாக வந்தான் இல்லையா. மத்திய 4ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் பிசாசு எப்படி வந்தான், இயேசு கிட்ட தனியாக வந்து போராடலாம் இல்லையா. ஸோ கடைசியாக யோவான் 14 வரும்போது பிசாசு உலகம் எப்படி வருது, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன கிடையாது, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா. இடைப்பட்ட நாட்களில் மாம்சம் என்ன செய்யுது, அவருக்கு விரோதமாக வருகிறத என்ன செய்ய முடியுதுன்னா நம்ம பார்க்க முடியுது இல்லையா. அப்போ உலகம் அவருக்கு, அப்போ இது 3 எப்படி வந்துச்சு, தனித்தனியாக வந்துச்சு. யாருக்கு, ஆண்டவரை இயேசு கிட்ட பிசாசு தனியாக வந்துச்சு, உலகம் தனியாக வந்துச்சு, மாம்சம் தனியாக என்ன செஞ்சிச்சு, போராடிச்சு இல்லையா. நீ ராஜாவாக்கு, உன்னை ராஜாவாக்கு என்ன செய்கிறேன் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னா அவர் என்ன செய்வார், அவர்களை கண்டு விலகி போனார் அப்படின்னு யோவான் எழுதுவார். அப்போ மாம்சம் என்ன செய்யுது, நம்மளை உயர்த்துவதற்கு போராடும். பிசாசு என்ன செய்யுது, போராடுது. உலகம் என்ன செய்தது, போராடுது. இது 3 எப்படி வந்துச்சு, ஆண்டவரை இயேசு கிட்ட தனித்தனியாக வந்துச்சு இல்லையா. ஆனால் தானியேலுக்கு 3 ஒன்றா சேர்ந்து வருது.
சில நேரத்தில் பிசாசுங்க போன இந்த உலக மாம்சம் எப்படி வரும்? தனித்தனியாக போராட்டத்தை கொண்டு வரும். தனித்தனியாக போராட்டத்தை கொண்டு வரும். ஒருவேளை தனித்தனியாக போராட்டத்தை கொண்டு வந்தால் தேவனுடைய துணையோடு நம்ம என்ன செய்யலாம்? அப்படி ஜெபித்து கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கர்த்தர் எப்படியாச்சும் கிருபை பாராட்டி ஜெயிப்பார். ஆனால் 3 என்ன செய்யுது? உலகமும் மாம்சமும் பிசாசும் சேர்ந்து ஒன்றா என்ன செய்யுது? அப்படி வந்து நிற்குது. அந்த 3 சேர்ந்து வந்தாலும் தானியேலை கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? 21, 22 கேட்டால் அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தானியேல் 6, 21, 22 கேட்டால் ராஜா கேட்பார், என்னப்பா இந்த சிங்கெல்லாம் உனக்கு கடிச்சு கொதிரடிச்சா? உன் உயிரை போய்க்கிடுச்சா? இல்லை ஆண்டவனை காப்பாற்றிட்டாராப்பா? நீ ஆராதிச்சே ஜீவனோட தேவனை ஆராதிச்சே அந்த தேவனோட காப்பாற்றிட்டாராப்பா அப்படின்னு கேட்டா அழகா உள்ளேருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை ஒரு நாள் என்ன செய்யலை. சிங்கம் எழும்பினது உண்மைதான். நீங்கள் விரோதமாக எழும்பினது உலகமாக எழுதுனது உண்மைதான். மனிதர்கள் விரோதமாக எழும்பினது உண்மைதான். ஆனாலும் அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தரனை கைதூக்கி என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டாரு. இவர்களை ஜெயிப்பதற்கு தேவனுக்கு என்ன செஞ்சாரு? எனக்கு கிருபை செஞ்சார் என்று சொல்லி அழகா தானியேல் சொல்றார். வாசிக்கலாம். சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை வாய்களை என்ன செஞ்சிட்டாரு? கட்டி போட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவைகளை வாய்கள் என்ன செஞ்சாரு? கட்டி போட்டார். எழும்பினது உண்மைதான். பிசாசு எழும்பினது உண்மைதான். உலகம் எழும்பினது உண்மைதான். மனிதர்கள் எழும்பினது உண்மைதான். ஆனாலும் தேவன் என்ன செஞ்சாரு? அதன் வாய்களை கட்டி அவைகளை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அதை ஜெயிப்பதற்கு எனக்கு தேவன் கிருபை செஞ்சார்னு கேட்குறாரு. இப்போ தானியேலை கேட்கணும் நிறைய காரியம். என்னப்பா ரீசன்? இந்த சத்ருவனை மேற்கொள்ளாதபடி பயம தேவ தூதனை அனுப்பி அந்த சத்ருவனை ஜெயிக்க வச்சாரு. இந்த சத்ருவனை மேலே அது மேலே காடை வச்சு நிற்க வச்சாரு. அதை மிதித்து எழும்ப வச்சாரு. இந்த சத்ருவை மிதிக்கிறதுக்கு உனக்கு கிருபை கொடுத்தாரு. என்னப்பா ரகசியம் அப்படின்னா நிறைய ரகசியம். அதில் ஒரு ரகசியம் என்ன? பொதுவாக சொல்லுகிற வார்த்தையை கூட ஒரு தானாக வந்து இதை நான் என்ன செய்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவமும் ஒரு பழக்கமும் என்கிட்ட இருக்குதுன்னு தானியேல் சொல்லுவார். இதை செய்யும் போது தான் என்னை பிரியமானவனேன்னு என்ன செய்கிறாரு? அழைக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யலை? பிரியமானவன் அழைக்கலை. நான் உண்மையாக வாழ்ந்திருக்கும் போது என்ன செய்யலை? என்னை பிரியமானவன் அழைக்கலை. 122 பேரை சோதிச்சு வரும்போது தானியேல் எப்படி வாழ்றாரு? குற்றமற்றவராய் வாழ்றார். ஒரு குற்றமும் குற்றத்துக்குரிய முகாந்திரமும் இல்லை. தானியேலோ என்றால் உண்மை உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லுது. அந்த உண்மையாக இருந்தபோது ஆண்டவர் என்ன பார்த்து பிரியமானவனேன்னு என்ன செய்யலை? என்ன சொல்லலை. மாறாக என்ன 3 நேரம் சிங்க பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது கூட 3 நேரம் ஜோமனம் பாரு. அந்த ஜோமனும் போது பிரியமானவனே என்ன செய்யலை? என்னை அழைக்கலை. நிறைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னேன். யாருக்குமே சொல்ல தெரியல. நான் விளக்கத்துக்கு சொன்னேன். அப்போ தேவன் என்ன செய்யலை? என்னை பிரியமானவனே சொல்ல. எனக்கு பெரிய வரங்கள் இருந்துச்சு, பெரிய வல்லமை இருந்துச்சு. அப்போல்லாம் என்ன செய்யலை? நீ சொப்பனம் கண்ட கூட நான் சொப்பனத்தையும் சொல்லுவேன், சொப்பனத்துக்கு விளக்கமும் செய்வேன். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட வரம் என் மேலே இருந்துச்சு. அதனால் என்ன செய்யல? தேவன் என்ன பார்த்து பிரியமானவன் சொல்லல. ஆண்டவர் எதை பார்த்து பிரியமானவன் சொல்ல? வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்ததுனால தானியேலுக்கு என்ன கொடுத்தாரு? சொப்பனத்தை சொல்ற கிருபையும் இருக்குது, சொப்பனத்துக்கு பதில சொல்ற கிருபையும் இருக்குது. இந்த வரத்தை பெற்ற போது தானியேலே நீ மிகவும் பிரியமானவனை சொல்லலை. உண்மையான வாழ்கிறேன், யாரும் குற்றம் சொல்ல முடியாது, யாரும் குற்றம் சாட்ட முடியாது, அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன செய்ய விரும்பலை? பிரியமானவனேன்னு சொல்லலை. எப்போ வந்தாலும் சரி உயிரை விட்டால் கூட விடுவேன், ஆனால் ஜபத்தை விட மாட்டேன்னு ஜபம் 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 அப்படின்னு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேனே. அந்த நேரத்தை பார்த்து பிரியமானவனேன்னு எனக்கு சொல்லலை. எப்போ சொன்னார் தெரியுமா? 9ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறாரு. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனமாக பாருங்கள். தானியேல் 9, 23, 24. தானியேல் 6, தானியேல் 9, 23, 23, 24 வாசிக்கலாம். நீ மிகவும் பிரியமானவன்ட்டார். போதும் ஒரு வார்த்தை. இப்போ தானியேலை பற்றி என்ன செய்கிறாரு? மிகவும் பிரியமானவன். இப்போ அவர் கேட்கணும், நீ என்ன காரியம் செஞ்சதுனால? நீங்களே சொன்னீங்க வரங்கள் பெற்றதுனால பிரியமானவனை சொல்லலை. ஜபம் ஜபம் ஜபம்னு ஜபம் பண்ணினே இருந்ததுனால உன்னை பிரியமானவனை சொல்லலை. ஸோ உண்மையாக நீ வாழ்ந்தீங்க, எந்த குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒரு உண்மையாக நீங்கள் வாழ்ந்தீங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யலை? பிரியமானவனை சொல்லலை. ஆனால் இப்போ பிரியமானவனை சொன்னீங்களே, என்னதாங்க ரகசியம் அப்படின்னு கேட்டால் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட
மேதிய குலத்தானாகிய முதலாம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியாவின் தீர்க்கதரிசியின் வாயினாலே சொல்லிய புஸ்தகங்களால் நான் அறிந்து கொண்டே. அப்படி எப்போ இதை நீ செய்யன்னு எனக்கு சொல்லலை. இண்டிவிஜுவலாக என்ன பண்ணு, இந்த ஜனங்களோட விடுதலைக்காக தானியேலே நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, நீ என்ன பண்ண அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணு, 24 வரைக்கும் என்ன பண்ண உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு என்ன செய்யலை அப்படின்னு சொல்லலை. ஒரு பயங்கர பிரச்சனைப்பா, ஒரு பயங்கர போராட்டம்ப்பா, ஒரு பயங்கர நெருக்கடிப்பா, இதுக்காக உபவாசம் பண்ணுன்னு என்ன செய்யலை எனக்கு ஆண்டவர் சொல்லலை. ஸோ இண்டிவிஜுவலாக என்ன பார்த்து என்ன செய்யலை சொல்லலை. பட் நான் என்ன செஞ்சேன், நான் பைபிளை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை புரிஞ்சிச்சு. என்ன தெரியுது, ஓஹோ இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலைக்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கணும், கர்த்தவங்க விடுதலை ஆக்கணும்னா நான் உபவாசம் பண்ணி செயல்படணும், நான் உள்ளமையாக ஜெபம் பண்ணணும், நான் போராடி ஜெபம் பண்ணணும், பல நாட்கள் என்ன செய்யணும், இதுக்காக நான் தொடர்ந்து போராடி ஜெபிக்கணும் என்பதை நான் உணர்த்தப்பட்டேன். ஸோ அந்த உணர்த்தப்பட்டதுனால எனக்கு தனியாக சொல்லலை, நான் காமனை தான் ஒரு ஆண்டவர் எழுதி வச்சிருந்தாரு, எதையுமே மூலமாக காமனை தான் சொல்லி வச்சிருந்தாரு. பட் அது காமன் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு என்கிட்ட இருந்ததனால ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்றாரு, பிரியமானவனே ஆண்டவர் சொல்றார். நேத்திக்கு சொன்னது என்ன, யாருமே சொல்லலை, எனக்கு பொதுவாகவும் சொல்லலை, காமனாகவும் சொல்லலை, இண்டிவிஜுவலாகவும் சொல்லலை. ஸோ எப்படி எனக்கு சொல்லலை, பட் எனக்காகவே என்ன வருது, ஸோ தானாகவே ஒரு வாலியன்ட் இன்வால்வ்மெண்ட் எனக்கு என்ன செஞ்சு எனக்கு இருந்துச்சு. பட் இன்னைக்கு என்ன, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, காமனாக சொல்லப்பட்டது, இது எல்லாருக்கும் எழுதப்பட்டது. என்னோட கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நிறைய வாலிபர் இருக்கிறாங்க. பட் நான் படித்து தேர்ணுன்னு எனக்கு தெரியல. மாறாக என் கூட படித்தவங்க எப்படி இருக்கிறாங்க, நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய பட்டம் பெற்றிருக்கிறாங்க, நிறைய PhD வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வேத வசனத்தில் கற்று தேர்ந்தவங்க இருக்கிறாங்க. பட் அவர்களுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு செய்தி காதலை படித்தேன். அப்படி படிக்கும் போது பார்த்தேன், ஜனங்கள் தேவச்சனோட விடுதலைக்காக நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், உபவாசம் பண்ணி என்ன செய்கிறேன், என்கிட்ட கொடுத்த படத்துக்கு ஒன்றும் இருக்கல வாய்ப்பெல்லாம், பட் என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஜனனுடைய விடுதலைக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் என்று ஒரு காமன் அறிவிப்பை நான் பார்த்தபோது, ஒரு காமன் செய்தியை என் காதில் விழுந்த போது, ஒரு சம்பவத்தை என் கண்களில் கண்டபோது, ஒரு சம்பவத்தை நான் படித்து தெரிந்து கொண்ட போது, அதற்கு வேறு யார் செய்கிறாங்களோ சரியோ, சரி அவங்க செய்யட்டும், சரி இவங்க செய்யட்டும், அவங்க பண்ணட்டும், அப்படி நான் விடலை, இதை நான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லி எனக்கு சொல்லாமலேயே ஒரு பொதுவான வார்த்தையை கேட்டு அதை செய்வதற்கு என்னால் அர்ப்பணித்து நான் செஞ்சபடினால கர்த்தர் என்னை பார்த்து சொல்றாரு, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். எந்த ஜெபத்துக்கு நான் பதில் உடனே கொடுத்தேன்னு சொல்றாரு, 3 நேரம் ஜெபமணியே, ஆண்டவரே இந்த செங்கலை சேதப்படுத்தாதபடி என்னை காத்துக்கோங்கப்பா, இந்த செங்கல்களை சேதப்படுத்தாதபடி என்னை காத்துக்கோங்கப்பான்னு ஒரு நேரத்துக்கு 3 நேரம் ஜெபமணியே. அப்போ தேவன் உடனே பதில் கொடுத்தேன்னு சொல்லலை, அழகா சொல்றாரு, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே, எந்த ஜெபத்துக்கு, பொதுவாக சொன்ன ஒரு காரியத்துக்கு நீயாகவே முன் வந்து, நீயாகவே வாலியன்ற வந்து, இதை நான் செய்யறேன், இது எனக்கு முடியும், இது எனக்கு சாத்தியம். எப்பா உனக்கு வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, உனக்கு வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா, உன் நேரம் எவ்வளோ நேரம் இருக்கு தெரியுமா, நீ யாழ் காலத்தில் ஜெபம் பண்ற தெரியுமா, யார் காலத்தில் ஜெபம் பண்ற. வாசிக்கலாம், முதல் வசனம் திரும்பவும், 1ஆம் வசனம் திரும்பவும். மேதிய குலத்தானாகிய புத்திரனான தரியு ராஜாபாரம் பண்ணும் வருஷம் இல்லையா, நீ யார் காலத்தில் உபவாசம் பண்றன்னு சொல்ற, நீ யார் காலத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு சொல்ற, தரிவு ராஜாவா இருக்கும் போது உபவாசம் பண்ற இல்லையா. இந்த தரிவு உனக்கு என்ன செஞ்சான்னு தெரியுமா, 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன்னை உயர்த்தி உனக்கு வேலை என்ன பண்ணிட்டே இருக்கிறான், உன் வேலையை அதிகரிச்சுட்டே இருக்கிறான், உன் வேலையை அதிகரிச்சுட்டே இருக்கிறான், உனக்கு வேலை என்னாயிட்டே இருக்குது, அதிகரிச்சுட்டே இருக்குது, பொறுப்புகள் என்னாயிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது இல்லையா. முதல் 3 வசனம், ராஜ்யம் முழுமைக்கும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது.
இவர்களில் தானியேல் ஒருவனாயிரம். இப்போ முதல்லையாவது பரவாயில்ல, 120 ஒன்றா இருந்த, இப்போ கொஞ்சமான பரவாயில்ல, 3 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பலு குறைஞ்சிருக்குது. ஆனால் அடுத்த பலி பார்க்குறாரு. அடுத்த வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும், இப்பயும் பரவாயில்ல, அடுத்த வார்த்தை பார்க்கிறோம், தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும். தானியேலே, உனக்கு எவ்வளவு வேலை இருக்க தெரியுமா? நீ 24 நாள் ஈஸி என்ன செஞ்சிட முடியாது, உபவாசம் ஜெபிச்சிட முடியாது. உனக்கு எவ்வளவு வேலை இருக்க தெரியுமா? உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா? நீ எவ்வளவு வேலைகளை செய்யணும் தெரியுமா? அவ பார்க்குறான், என் பொறுப்பை காட்டிலும் நான் கேள்விப்பட்ட சம்பவத்துக்கு இதுக்கு மத்தியில் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒப்பு கொடுத்து என்னால் ஜெபிக்க முடியும். பொறுப்புகள் கூட்டிகிட்டே போகுது, வேலைகள் கூடிக்கிட்டே இருக்குது, நேரங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட வேலைகள், ஏகப்பட்ட காரியம், சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கூட என்ன செய்யலை, எனக்கு கிடையாது. எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறவங்க. இவர்களுக்கு மத்தியில் நான் எவ்வளவு கவனமாக வேலை செய்யணும் தெரியுமா? எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்யணும் தெரியுமா? யாராவது வந்து தானியேலை பார்த்து, எப்பா இந்த கொஞ்சம் ஜோம் பண்ணுப்பா, சடங்கு விடுதலைக்கா கொஞ்சம் ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னால் தானியேல் சொல்லியிருக்கணும், என் வேலை எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியுமா. ஸோ இவ்வளோங்களுக்கு மதில் என் கூட இருக்கிறவங்க யாரும் எனக்கு சப்போர்ட்டே கிடையாது, யாரும் எனக்கு உதவியே கிடையாது. எதை செஞ்சாலும் நான் தான் செய்யணும், என்ன போனாலும் நான் தான் போகணும், எங்கே போனாலும் நான் தான் போகணும். ஸோ எங்கே வந்தாலும் நான் தான் வரணும். இன்றைக்கி மணியில் சொன்னால் கரண்ட் பில்லு கட்டினா கூட நான் தான் போய் கட்டணும், மளிகை கேட்க நான் தான் போகணும், தக்காளி வாங்கணும் நான் தான் போகணும். எனக்கு ஏகப்பட்ட வேலைக்குது, அதனால் எங்கே வர முடியல, எனக்கு ஜெபத்துக்கு வர முடியல, என்னால் ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. தக்காளி வாங்குறதுக்கும் கரண்ட் பில்லு கட்டுறதுக்குமே இவ்வளோ வேலை இருக்குன்னு சொன்னால், தானியேல் தான் சொல்கிறேன், 127 நாடுகளுக்கு ஒரு மேலே அதிகாரியாக வைக்கப்பட்டவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது? பாபிலோன் தேசம் முழுமைக்கும் அதிகாரி இருக்கவனுக்கு எவ்வளவு வேலை இருக்குது? அவன் சொல்றான், இந்த வேலைகளை காட்டிலும் இதுக்கு மத்தியிலும் என்னால் 21 நாள் தேவ சமுதிரம் உட்கார்ந்து இந்த ஜனத்தின் விடுதலைக்காக என்னால் ஜெபிக்க முடியும் என்று அந்த வாலியன்றா ஒப்பு கொடுத்தாரு பாரு. அந்த இடத்துல சொல்றாரு, 3 நேரம் ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? காலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, நைட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, மத்தியானம் லஞ்ச் டைம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் வேலை ஒன்றும் கெடலை. ஆனால் இப்போ உட்காராரு, 21 நாள் தேவ சமுதிரம் உட்காராரு. என்ன கெடும்? 20 நாள் உபவாசம் பண்ணி உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 20 என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. நீ ஒரு அடிமையாக இருக்கிற, நீ சுயமான தேசத்தில் இல்லை, உனக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் கிடையாது, நீ சுயமாக முடிவெடுக்க முடியாது. நீ ஒரு அடிமை, நீ ஒரு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கிற, நீ ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருக்கிற, பாபிலோனுக்கு அடிமையாக இருக்கிற. அப்படி இருக்கும் வேலையை ஒதுக்க முடியாது, உன் வேலையை தவிர்க்க முடியாது. பட் இத்தனைக்கு மத்தியில் என்னால் 21 நாள் ஒரு காமன் செய்தியை கேட்டு 21 நாள் என்னால் உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியும் என்று அந்த வாலியன்றியான அர்ப்பணிப்புக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மிகவும் எனக்கு பிரியமானவன். இந்த ஜெபத்துக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? அப்போ சாதாரணமாக எல்லா கால சூழ்நிலைகளையும் சாதகமாக ஏற்படுத்தி கொண்டு சாதகமான சூழ்நிலை ஜெபிப்பதை காட்டிலும், சாதகமான சூழ்நிலையில் ஜெபிப்பதை காட்டிலும் பாதகமான சூழ்நிலையில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் கர்த்தர் சொல்றார். அப்படி ஜெபிக்கிறவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றா, நீ எனக்கு பிரியமானவன். சாதகமான சூழ்நிலை ஜெபிச்சவனுக்கு சொல்லலை. ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ண, வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ண, தினமும் என்ன பண்ணுவேன்? காலையில் ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் ஜெபம் பண்ணுவேன், நைட்டு ஜெபம் பண்ணுவேன், தினமும் 3 நேரம் ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ணுவேன்? எனக்கு வேலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜெபம் பண்ணேன், என் வேலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜெபம் பண்ணேன். ஆனால் இப்போ ஜெபம் எப்படி? 21 நாள் அத்தனை வேலையும் கெடும், அத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். பட் அதுக்கு மத்தியில் என் ஜனத்தின் விடுதலைக்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியும் என்று அந்த காமன் அறிவிப்பை கேட்டு, பொதுவான ஒரு செய்தி கேட்டு, அந்த பொதுவான செய்திக்கு தன்னை மனப்பூர்வமாக அர்ப்பணித்த ஒரு நபரை பார்த்தாண்ட சொல்றான், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். இந்த பிரியமானவன் சொல்றாரு. 6 கடைசி வசனம், தானியேல் 6 கடைசி வசனம் முடிக்கிற. தானியேல் 6 கடைசி வசனம், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு சத்துரு மேற்கொள்ளாதபடி இன்னைக்கு ஜெயிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நமக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை,
உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, மற்றவங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லை, மனுஷன் பிரியப்படுகிற வாழ்க்கை இல்லை, தேவன் பிரியப்படுகிற வாழ்க்கை. எதெல்லாம் தேவன் பிரியப்படுகிறார்? பொதுவாய் சொல்லுகிற ஒரு அறிவிப்பை கூட கேட்டு, பொதுவாக சொல்லுகிற ஒரு செய்தியை கூட கேட்டு, இந்த காரியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த காரியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன்னை மனப்பூர்வமாக அந்த தேவனுடைய செய்திக்கு அர்ப்பணித்து தேவனுடைய செயலுக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுகிற ஒரு நபருக்கு மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அந்த பிரியமாக இருக்கிறவங்க தான் உலகம் வந்தாலும் சரி, மாம்சம் வந்தாலும் சரி, பிசாசு வந்தாலும் சரி, ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவை பார்த்தோம், என்ன சொல்லி பார்த்தோம்? ஆண்டவர் இயேசு பார்த்தோம், உலகம் வந்துச்சு, மாம்சம் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, ஜெயிக்க முடியல. என்ன ரீசன்? அழகாக இயேசு கிட்ட சொல்லுவார் யோவான் 8ஆம் அதிகாரத்தில், தேவன் என் மேலே பிரியமாக இருந்தபடினால் என்னை தனியருக்கு என்ன செய்யலை, என்னை விடலை. கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்ததுனால இந்த உலகத்தை ஜெயித்தேன், இந்த மாம்சத்தை ஜெயித்தேன், இந்த பிசாசை ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு 27, 28 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 27, 28 வாசி என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறபடியா பிரியாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்படி என்ன ஜெயிச்சேன் தெரியுமா? தேவனை பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், எனக்கு பிரியமானதை நான் செய்யலை, எனக்கு பிரியமானதை நான் பேசலை, எனக்கு பிரியமானதை நான் யோசிக்கலை. உங்களுக்கு வந்து பேச நிறைய வார்த்தை இருக்குது, ஆனால் பேச விரும்பலை. ஏன் பேச விரும்பலை? நான் பேசுறதில்ல என் பிதா பிரியமாக இருக்கணும், நான் செய்யறதில்ல பிதா பிரியமாக இருக்கணும், நான் எதை செஞ்சாலும் பிதா பிரியமாக இருக்கணும். அந்த பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறதுனால, எப்போவாவது செய்யலை, எப்போதும் செய்கிறதுனால அவர் என்னை விட்டு என்ன செய்யலை, தனியாக இருக்க விடலை. அதனால் இந்த உலகத்தை, இந்த மாம்சத்தை, இந்த பிசாசம் சேர்ந்து வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடியும் என்று இயேசுன்னு சொல்கிறாரு. தானியலும் சொல்லுவார், எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி அதை மேற்கொண்டு ஜெயிக்கிறேன்னா பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்துரு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துரு. எது ஆண்டவருக்கு பிரியம்? நிறைய காரியம் ஆண்டவருக்கு பிரியம். அதில் ஒன்று என்ன பிரியம் ஆண்டவருக்கு? பொதுவாக சொல்கிற காரியத்தை கூட தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த காரியத்தில் ஈடுபடுகிறவர்கள் பொதுவாக தேவனுக்கு பிரியமானவர்கள். அப்படி பிரியமானவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? சத்துருவை மேற்கொள்ளாதபடி ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். கண்ணபடி ஜோம் இல்லாமா அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் சிறந்த வெகுமானங்களை கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் சத்ரு எங்களை மேற்கொள்ளாதபடி, சத்ரு எங்களை ஜெயிக்காதபடி, உலகமும் மாம்சம் பிசாசம் சேர்ந்து வந்தாலும் அதை எங்களை ஜெயிக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை கைதூக்கி எடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அப்படி ஜெயம் பெறுகிறவனுக்குத்தான் ஆண்டவரே சிறந்த வெகுமானங்களை கொடுப்பண்ணா. அப்படிப்பட்ட சிறந்த வெகுமானங்களை நீர் உட்கார்ந்திருக்க அந்த சிங்காசனத்தையே எங்களுக்கு தருவீங்கன்னா, அவ்வளவு சிறந்த உபகாரங்களை, அந்த சிறந்த காரியத்தை நீர் எங்களுக்கு தருவீனா. இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பிரியமானதை நாங்கள் ஒரு நாள் செய்யாமல், ஒரு மனிதனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்யாமல் உமக்கு பிரியமானதை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த காரியம் உமக்கு பிரியமாக இருக்குமோ இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே பொதுவாக சொல்லுகிற ஒரு செய்தியை கூட கேட்டு இந்த காரியத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இதற்காக நாங்கள் செயல்பட முன் வருகிறோம் என்று சொல்லி ஒரு பொதுவான அறிவிப்பு, ஒரு பொதுவான செய்தி எனக்கு தனிப்பட்ட விதத்தில் சொல்லலை, நீ இதை செய் தம்பின்னு சொல்லலை, எமது நீ செய்யுன்னு சொல்லலை, மாறாக ஒரு பொதுவான செய்தியை கேட்டு இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்து, தன்னார்வமாக ஒப்பு கொடுத்து செயல்படுகிற மனிதனுக்கு மேலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார்னா, அப்படிப்பட்ட பிரியமாய் இன்றைக்கு நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, எங்களை ஜெயிக்காதபடிக்கு அந்த சத்துருக்களை எல்லாம் நாங்கள் ஜெயித்து ஜெயம் எடுக்க இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தாங்க சாமின்னு சொல்லி இந்த காலை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற, அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சிமன சபைக்கு சொன்னீங்கல்லவா சாமி, என்னுடைய சிங்காசனத்தை உனக்கு நான் தருவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே விபேச சபைக்கு சொன்னீங்களே, ஆண்டவரே துதிக்கிறமையா, பரதீசில் இருக்கிற பருத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனி உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, அந்த விரந்த வெகுமானங்களை இந்த காலை வெளியில் எங்களுக்கு நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அப்படி உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ முடியாதபடி எங்களை தடை பண்ணுகிற, எங்களை தடுக்கிற அத்தனை விதமான வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு, அத்தனை விதமான கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே எங்களை தன்னார்வமாக ஒப்புக்கொண்டு எங்களுக்கு தனியாக சொல்லட்டும், எங்களுக்கு சொன்னால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நாங்கள் இல்லாமல் ஒரு பொதுவான அறிவிப்பை கேட்டு அதை நாங்கள் செய்வதற்கு
மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து அதை செய்வதற்கு முன் வருவோம். ஆண்டவரே, எத்தனை எங்களுக்கு வேலைகள் இருந்தாலும், எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும், இவைகளுக்கு மத்தியில் இதை செய்ய முடியும் என்ற அதைகளை காட்டிலும் எனக்கு இதுதான் பெரிது என்று நினைத்து நாங்கள் செய்வதற்கு கிருபைகளை தந்து எங்களை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் இதை யாரோ ஒருவர் செய்யட்டும், இதை மற்றவங்க யாரோ ஒருவர் செய்யட்டும், இதை அவங்க செய்யட்டும், இதை இவர்களை செய்யட்டும், யாராவது செய்வாங்க அப்படி என்று நான் ஒதுங்கி விடாதபடி, ஏன் இதை நான் செய்யக்கூடாது, இது ஏன் நான் முன்வரக்கூடாது, இது ஏன் நான் பொறுப்பை எடுக்கக்கூடாது, இது ஏன் நானாக செயல்படக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட தன்னார்வத்தோடு கூட நான் கடந்து வந்து என்னை செய்வதற்கு எனக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே, தானியல் ஒரு அடிமையாக போன தானியலே அப்படி செய்ய முடியுமானால், ஆண்டவரை சுயாதனமாக இருக்கிறேன், நல்ல இடத்துல வச்சிருக்கிறீங்க, சுதந்திரமாக வச்சிருக்கிறீங்க, நல்ல காரியத்தில் வச்சிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஆண்டவர் செய்ய முடியாது? அப்படி செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க சாமின்னு சொல்லி இந்த காலை வெளியில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுத்து, அதுக்கேற்ற வல்லமையை கர்த்தர் கொடுத்து, அதுக்கேற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செயல்படுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சிறந்த வெகுமானங்களை நீர் கொடுத்து, உம்முடைய சிறந்த வெகுமானங்களை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய ஊழியக்காரன் இந்த காலை வெளியில் மனப்பூர்வமாக வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி கிருபை செஞ்சு நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும், நடத்தும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை விட தாழ்த்தி உடைய திருக்கரத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமையாக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தங்களை பொறுப்படுத்தி பாதுகாத்து ஆளுகை செய்து சத்ரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதான தேவடைய ஜனம் அத்தனை பேரையும் சத்ரு மேற்கொள்ளாதபடிக்கு, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை சத்ரு மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் வாலிப பிள்ளைகள் பலமாய் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவரை சிருஷ்டிகளை நினைய சொன்ன தேவன் வாலிப பிள்ளைகளை சத்ரு ஜெயிக்காதபடி, சத்துரு மேற்கொள்ளாதபடி வாலிப பிள்ளைகளுக்கு தான் கைதூக்கி எடுக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க, காத்துக்கோங்க, ஆளுகை செய்யுங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. சத்துரு யாரை மேற்கொள்ளலாம்னு நினைச்சிருக்குதோ, யாரை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்குதோ அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இந்த காலை வழியில் கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு, கர்த்தர் முறியடிச்சு போட்டு, எந்த குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு எலும்பி ஜெயிச்சிடலான்னு நினைச்சிருக்குதோ, எந்தெந்த குடும்பத்தை சத்துரு ஜெயித்து கொண்டு இருக்குதோ அப்படிப்பட்ட குடும்பங்களை இந்த காலை வெளியில் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த காலை விட கர்த்தருடைய சமூகத்தை நினைக்கிறோம். அந்த குடும்பங்களை சத்துரு மேற்கொள்ளாமல் கைதூக்கி எடுத்துருங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். கைதூக்கி எடுத்துருங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். கைதூக்கி எடுத்துருங்கப்பான்னு ஜெபிக்கிறோம். எந்த குடும்பங்களை, எந்த பிள்ளைகளை எப்படி தாக்கி சத்துரு ஜெயிக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலும், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட திட்டங்களை அபத்தமாக்கி போட்டு, அப்படிப்பட்ட திட்டங்களை ஒன்றுமிடமாக்கி போட்டு, அப்படிப்பட்ட காரியங்களை அபத்தமாக்கி போட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு கிருபைகளை தந்து அதை ஜெயிக்க வச்சிருங்க சாமி. சத்துரு மேற்கொள்ள விட்டுறாதீங்க சாமி. கர்த்தருடைய கரம் இறங்கி அப்படிப்பட்ட கிரியை செய்யும்படி ஜெபிக்கும். பொருளாதாரத்தில் சத்துரு யாரை ஜெயிக்க பார்க்குதோ அந்த பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி, பொருளாதாரத்தில் கையை வச்சு வறுமையிலும் தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் சிக்க வைக்க பார்க்குதோ அப்படிப்பட்ட சத்துருவின் திட்டங்களை அபத்தமாக்கி போட்டு, அப்படிப்பட்ட சத்துருவை அபத்தமாக்கி போட்டு, அப்படிப்பட்ட கிரிகளை அழிச்சு போட்டு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தர வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம்ப்பா. தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்தி ஆளுகை செய்யும். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட இருங்க, பாதுகாத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதிகளை மகிமையில் ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தினால் தாழ்த்து பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.